தோழர் தொல்காப்பியன். அட வாங்க தோழர். என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போல் தெரிகிறது. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. உட்காருங்க தோழர். வீடெல்லாம் என்ன ரெடி பண்ணாம அப்படியே கிடக்கு. பரவாயில்லை. புதிய வீடு, புதிய சூழல், இதற்கேற்றாற்போல் உங்கள் மனநிலையும் புதுப்பொலிவு பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி தோழர். சாந்தி இறந்த பிறகு என்னால் அந்த பழைய வீட்டில் இருக்கவே முடியல. என்ன நம்பி, என் பாதுகாப்பை நம்பி வந்த அந்த அப்பாய்ப்பனோட ஞாபகம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது. அதான் வீட்டை மாத்திட்டேன். இருக்கத்தானே செய்யும். நெருநல் உழல் ஒருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேற்று வரை நம்மோடு இருந்த ஒருவர் இன்று இல்லாமல் போய்விடுவது உலகத்தின் பெருமை என்கிறார் வள்ளுவர். அந்த பெருமையை சாந்தி அடைந்து விட்டார் என்று நாம் நினைத்து மன அமைதி கொள்ளலாமே. சரி தொல்காப்பியன், அது நிகழ்ந்து சற்றேறக்குறைய 2-3 மாதங்கள் ஆகிவிட்டது. ஆகவே உங்களுடைய இப்போதைய கவலை அது பற்றியது அல்ல என்று நான் கருதுகிறேன். சரிதானே? அப்படியாயின் தோழி அபியினுடைய செயல்பாடுகள் வெற்றி பெறுமா என்கின்ற கவலையோ? இல்லைங்க தோழர். இனிமே அது விஷயமா நம்ம யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அபி கன்ஸ்ட்ரக்ஷனையும் 30 ஜனங்கள் கோரிக்கையும் உடனே நிறைவேற்ற சொல்லி மேனகா ஆதிக்கு ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஆஹா, பலே பலே, அற்புதமான செய்தி. மிக்க மகிழ்ச்சி தோழர், மிக்க மகிழ்ச்சி. எண்ணி துணிந்தோம், எண்ணி எது முடித்தோம். ஆஹா ஆஹா, பெயருக்கேற்ற அற்புதமான பேச்சு. வணக்கம் தொல்காப்பியன் சார். உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தான் ஹவுஸ் ஓனர் சிற்றம்பலம், ஓய்வு பெற்ற இடைநிலை ஊழியர். நீங்க இன்னைக்கு வீட்டு புரோக்கரோட வந்தப்ப நான் வெளியூர் போயிட்டேன். அதுதான் நமக்குள்ள அறிமுகம் இல்லாம போயிடுச்சு. இப்போ உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுள் எனக்கு கருணை காட்டிட்டார். மன்னிக்க வேண்டும் சிற்றம்பலம் அவர்களே, நான் தொல்காப்பியன் அல்ல. இதோ இவர்தான் தொல்காப்பியன். உங்கள் வீட்டுக்கு இவர்தான் புதிதாக குடி வந்திருக்கிறார். அதுதானே பார்த்தேன். என்னடா நாம போட்ட கணக்கு பிணக்காகுதுன்னு சுணக்கமான, ஆனா கடவுள் கரெக்டா தான் கருணை காட்டியிருக்காரு. தொல்காப்பியன் தம்பி, நீங்க பொருத்தமா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருப்பீங்க. இப்போதைக்கு உங்களை தம்பினே கூப்பிடுறேன். அப்புறமா எப்படி கூப்பிடணுமா அப்படியே கூப்பிடுறேன். சரிங்களா? கண்ணுகளா, அப்பா கூப்பிடுறேன், பறந்து வாங்க. வாங்கடா கண்மணிகளா. இவர்தான் தொல்காப்பியன் அங்கிள். வணக்கம் அங்கிள். வணக்கம் தம்பி. இவ கயல்விழி, 3வது. இவ்வளவு பெரிய பெண்ணாக இருக்கிறாள். இன்னும் 3வது வகுப்பு தான் படித்துக் கொண்டிருக்கிறாளா? இல்லீங்க, ஏன் 3வது பொண்ணு. ஓ. 2வது பொண்ணு மலர்விழி. ஆஹா. 1வது தேன்மொழி. கயல்விழி, மலர்விழி. ஆஹா, அருமையான பெயர்கள். ஆமாம், பெயருக்கும் உருவத்திற்கும் சம்பந்தம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைதான். ஆமாம், தேன்மொழி எங்கே? தேன்மொழிக்கு கொஞ்சம் வாய் திக்கும். ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. தேன்மொழிக்கே திக்குமா?
சுத்தம். இனி தமிழ் 8 திக்கும் சாகும். நோ மென்ஷன், நோ மென்ஷன். கண்மணி, காப்பி ஆறிட போகுது. தொல்காப்பியன் அங்களுக்கு மட்டும் கொடு. இல்ல, எனக்கு காபி சாப்பிட்ற பழக்கம் இல்ல. சரி. கடவுளே, உன் கருணையே கருணை, கண்ட்ரோல் இல்லாத கருணை. இந்த கணக்கு தப்பல. பொருத்தம் 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 பொருத்தம், அப்படி ஒரு பொருத்தம். கண்மணிகளா, தொல்காப்பியன் அங்கிள் கிட்ட முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. உங்க அம்மா கோப்பெருந்தேவி கிட்ட காப்பியை கொண்டு கொடுத்து சூடு பண்ண சொல்லுங்க. சரிப்பா. தொல்ஸ் அங்கிள், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஒரு குரல் கொடுங்க, ஓடி வந்துடுறோம். வாடி. ஓடி வர தெரியுது, ஓடி போக தெரியலையே. சரி தம்பி, விஷயத்துக்கு வருவோம். நீங்க இன்னும் கல்யாணம் ஆகாத பேச்சலர் தானே? ஆமாம், தோழர் இன்னும் திருமணமாகாத வாலிபர் தான். கடவுளே, மறுபடியும் கருணை காட்டிட்டேன். ஏன் திருமணமாகாதவர்களுக்கு வீடு வாடகைக்கு விடுவதில்லையா? ஐயோ, அப்படி அபசகனமா பேசாதீங்க. நான் பேச்சலருக்கு மட்டும்தான் வீடு கொடுப்பேன். அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டுமே. ஒரு காரணம் இல்ல, 3 காரணம் இருக்கு. போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. தம்பி, இந்த முதல் ஃப்ளோர் என் முதல் மகள் தேன்மொழிக்காக கட்டினது. அடுத்தடுத்த ஃப்ளோர் எல்லாம் அடுத்தடுத்த என் கண்மணிகளுக்காக கட்டினது. வீடு கட்டினதுக்கு அப்புறம் இந்த முதல் ஃப்ளோருக்கு வந்த முதல் பேச்சுலர் நீங்க தான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த முதல் ஃப்ளோர் பிடிச்சிருக்கா? சார், நான் வேற ஒரு மனநிலையில இருக்கேன், தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுட்டேன். மேற்கொண்டு நடக்க வேண்டியத அப்புறமா பேசுவோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வாடகை முதல் வாரத்திலே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. உங்களுக்கு எப்ப சௌகரியமா அப்ப கொடுங்க. ஏன் கொடுக்காமையே இருக்கலாம். எங்கிட்ட கொடுத்தாலும் அது உங்க பணம் தானே. புரியுதுங்களா? அப்ப நான் வரேன் தம்பி. தம்பி, உங்க ராசி, உங்க நட்சத்திரம் எல்லாம் சொன்னீங்கன்னா. அதெல்லாம் நான் வெளியில சொல்லிக்கிறது இல்ல. வேணா விடுங்க. எதுக்கு சொல்லணும்? சொன்னா பிரச்சனை, போட்டி, நிறைய பேர் வருவாங்க. அது அப்புறமா பேசுவோம். சார், தம்பி மாதிரியே நல்ல பேச்சுலர்ஸ் யாராவது இருந்தா அனுப்பி வைங்களேன். ஏன்? தோழர் கூட ஒரு பேச்சுலர் தான், இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகலையா? உயரம் குறைவாக இருந்தாலும் உரத்த குரல், வயது தடை இல்லை. உங்களுக்கும் காப்பி கொண்டு வர சொல்லட்டுங்களா? ஹலோ, தயவு செய்து வெளில போறீங்களா? ஆஹா ஆஹா, இது கூட பொருத்தம். தேன்மொழிக்கு கூட இப்படித்தான் சமயத்துல சுள்ளுன்னு கோபம் வரும். தேன்மொழிக்கு கோபம் வந்தால் பரவாயில்லை, தேளுக்கு கோபம் வந்தால் கொட்டிவிடும். தோழர் விருச்சிக ராசி. விருச்சிக ராசி, ஆஹா, விருச்சிக ராசி, இதில் கூட பொருத்தம். பொருத்தம். கனகச்சிதம், கனகச்சிதம். கடவுளே, எதுக்கு தோழர் அவர்கிட்ட போய் தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க? போகிறார், பாவம். பார்த்தீர்களா நமது நாட்டில் 3 பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுடைய நிலைமையை? இதற்கெல்லாம் என்ன காரணம்? வரதட்சணை பேய். முதலில் அதை ஓட்ட வேண்டும். நான் இப்போதே போய் அதற்கான போராட்டத்தில் இறங்கப் போகிறேன். சிற்றம்பலம் என் சிந்தனையை தூண்டிவிட்டார். நான் வருகிறேன். டேய் பாஸ்கரா, உனக்கு விஷயம் தெரியுமாடா? எந்த விஷயமும் கேட்குற மூட்ல நான் இல்லை. அதை வெட்டி ஒருத்தர் இருக்கானே, உன் மருமக, அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே. எனக்கு 1008 வேலை இருக்கு. டேய் பாஸ்கரா, டேய் நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. டேய், உன் முத பொண்டாட்டி பத்தின விஷயம்டா. யாரு? அபிய பத்தியா? அட ஆமா பாஸ்கரா, பின்ன இந்த சிடுமூஞ்சி சங்கீதாவை பத்தி உங்ககிட்ட நான் பேச போறேன். தொடர்ந்து பேசாம விஷயத்த ஷார்ட்டா சொல்லு. ஐயோ, வர வர அந்த அபிக்கை ஓங்கிக்கிட்டே வருதுடா. அதுவும் செத்து போனதா நாடகம் ஆடி திரும்பி வந்தால, அதுக்கு பிறகு சும்மா ராக்கெட் வேகத்துல மேல மேல போயிட்டே. அப்படின்னு யாரும் உன்கிட்ட சொன்னது? ஐயோ, ஊரே சொல்லுதேடா. ஆனானப்பட்ட அந்த ஆதி கண்ணிலேயே விரல விட்டு ஆட்ட தொடங்கிட்டாளா. ஐயோ ஐயோ, அந்த ஆதி கட்டடம் கட்ட வாங்கி போட்ட சொத்துல அந்த தொல்சுல தொல்சு. அதான்டா உன் முத பொண்டாட்டி அபி தொல்சு தொல்சுன்னு அப்படியே அக்கறையா கூப்பிடுவாளே, அந்த தொல்காப்பியனையும் அவ தங்கச்சி சமைஞ்சு இத்தனை வருஷம் ஆயும் அப்படியே நெல்லு குதிரு மாதிரி பிறந்த வீட்லயே பொழுது ஓட்டிக்கிட்டு இருக்காளே அந்த நந்தி,
அவளையும் ஏவி விட்டு மறியல் பண்ணி அவ நினைச்ச காரியத்தை அப்படியே சாதிச்சிட்டாளாண்டா. அம்மா, ஆதி ஒரு கிரிமினல். அவனை அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. எவனோ ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்கு நீ வயிறு எறியாத. அபி கீழே விழுந்தவதான். இனிமே அவளால எழுந்துக்கவே முடியாது. அப்படியே மேல வந்துட்டாலும் நான் இருக்கேன் அவளுக்கு குழி தோண்ட. நீ இப்படியே பேசிக்கிட்டு அவ விட்டது எல்லாத்தையும் பிடிக்க போறா. ஷோ, இத பாரு பாஸ்கரா, நான் சொன்னது அத்தனையும் உண்மைடா. நீ எப்ப பாரு ஃபாரின் போறேன்னு ஏரோப்ளேன்ல பறந்துகிட்டே இருக்க. அதான் உள்ளூர் நிலவரம் எதுவுமே உனக்கு தெரிய மாட்டேங்குது. இத பாரு, நான் சொன்னதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. ஐயோ, அந்த அபி ஆதிக்கிட்ட போராட்டம் பண்ணி மிரட்டி சிக்கல்ல மாட்டி விட்டு இதுல இருந்து நீ வெளியே வரணும்னா என் கம்பெனி எனக்கு எழுதி கொடுன்னு பிளாக்மெயில் பண்ணிருக்காளாண்டா. அதுவும் மேனகான்னு எவ்வளோ ஒருத்தியா, ஆதிக்கே முதலாளி மாதிரியா, பெரிய பணக்காரியாண்டா. அந்த மேனகாவோட வாயாலேயே அபிக்கு கம்பெனியை எழுதி கொடுன்னு சொல்ல வச்சுட்டாளா. ஐயோ ஐயோ ஐயோ, என் வயிறு அப்படியே பத்தி 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 எரியுது. அந்த கேடு கெட்டவ பொழைக்க வழி இல்லாம புலம்பிக்கிட்டு வந்து ஏன் முன்னாடி நிப்பா. நான் போய் அவ குடுமையை பிடிச்ச ஆட்டுன்னு ஆட்டி என் காலமுக்கு கையமுக்குன்னு பதிலுக்கு பதில் பழி வாங்கலான்னு நினைச்சேனே. ஐயோ, இப்ப எல்லாம் போச்சே. ஐயோ ஐயோ, ஆமா, நீ இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாய் ஒரு பிரயோஜனம் இல்லாம போச்சேடா. அந்த அபிய அடக்க முடியலையே, அடங்கமா. சும்மா புலம்பாத. நீ சொல்ற மாதிரி எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும். நீ நினைக்கிற மாதிரி ஆதி ஒன்னும் அடங்கி போறவன் கிடையாது. அவன் மறுபடியும் அந்த கம்பெனி எழுதி கொடுக்கறான்னா அதுல ஏதோ மாஸ்டர் பிளான் இருக்குமா. கரெக்டா சொல்லணும்னா அபி இப்பதான் ஆதி கிட்ட வசமா மாட்டிருக்கா. நீ கவலைப்படுற மாதிரி அவன் மறுபடியும் பெரிய ஆள் ஆக முடியாது. அப்படியே அவ பெரிய ஆள் ஆனாலும் நான் அவளை விட மாட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, எப்படியோ அந்த அபி சீரழிஞ்சு போகணும். அத நான் என் 2 கண்ணால பார்த்து சந்தோஷப்படணும். ஆண்டவா ஆண்டவா ஆண்டவா, அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணுப்பா. இத பாரு, நான் என் மருமகனை கூட்டிட்டு வந்து மாசத்துக்கு ஒரு மொட்டை அடிச்சு விடுறேன். ஐயோ ஆண்டவா, நீ நடத்தி வைப்ப. மிஸ்டர் பாலுநாத், ஆதித்யா தானே மனு கொடுத்திருக்காரு? எஸ் யுவர் ஆனர். எனது கட்சிக்கார ஆதித்யா மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அதை பத்தி சுருக்கமா உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். எஸ், ப்ரொசீட். இந்த அபிநயாவுக்கு சொந்தமான அபி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பலவீனமான காலகட்டத்தில் தள்ளப்பட்டு நஷ்டத்துல எங்க கொண்டிருக்கும் போதுதான் அபி கன்ஸ்ட்ரக்ஷனை எனது கட்சிக்கார ஆதித்யா வாங்கினார். அபி கன்ஸ்ட்ரக்ஷனுடைய பங்குதாரர்களான விஸ்வநாதன், தொல்காப்பியன், உஷா மூவரும் அந்த பங்குகளை எனது கட்சிக்காட்டு வித்திருக்காங்க. அந்த விதத்துல அபி கன்ஸ்ட்ரக்ஷன் என் கட்சிக்கார கைக்கு வந்துடுச்சு. ஆனா அபி அதுல பிரச்சனை பண்ணி கோர்ட்டுக்கு போனதால கோர்ட் அபி கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்துடைய செயல்பாடுகளை முடக்கி வச்சிருச்சு. அபிநயா வேண்டி கேட்டுக்கிட்டதால அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ல அவங்களும் ஒரு பார்ட்னர் காரணத்தினால அந்த நிறுவனத்தை எனது கட்சிக்கார ஆதித்யா அவங்க கிட்டே கொடுக்கணும்னு முடிவு செஞ்சிருக்காரு. அத சட்டப்பூர்வமா கொடுக்கணும்னு விரும்புறாரு. அதுக்கு கோர்ட் அனுமதி தரணும். மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன், நீங்க என்ன சொல்றீங்க? யுவர் ஆனர், அவருடைய விளக்கத்துல நிறைய தவறான தகவல்கள் இருக்கு யுவர் ஆனர். அப்படியா? எஸ் யுவர் ஆனர். அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தள்ளாடிட்டு இருந்ததுன்னு அவர் சொல்றாரு. அது ரொம்ப தவறு. அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லாபத்துல இயங்கின கம்பெனியை தவிர எப்பவுமே நஷ்டத்துல இயங்கினது இல்ல. அதே மாதிரி அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பங்குகளை அவங்க பார்ட்னர்ஸ் மனமும் வந்து விக்கல. அவங்க 3 பேருடைய பங்குகளையும் ஏமாத்தி ஃபோர்ஜரி பண்ணி நயவஞ்சகமாக வாங்கப்பட்டிருக்கு யுவர் ஆனர். நியாயப்படி இந்த கம்பெனியை அபிகிட்ட அவங்க எப்பவோ ஒப்படைச்சிருக்கணும். இப்ப கூட அவங்க அபிகிட்ட மன்னிப்பு கேட்டுதான் இந்த கம்பெனியை ஒப்படைக்கணும். அதான் முறை யுவர் ஆனர். மிஸ்டர் ஆதித்யா, எஸ் யுவர் ஆனர். அந்த நிறுவனத்தை அபி கிட்ட ஒப்படைக்க உங்களுக்கு சம்மதமா? நிச்சயமா யுவர் ஆனர். பாவம் இந்த அபி, அவங்களுக்கு நிறைய பிரச்சனை. ஸோ இறுக்கத்தின் அடிப்படையில் நான் முழு மனசோட அந்த கம்பெனியை மறுபடியும் அவங்களுக்கு ஒப்படைக்கிறேன். ஸோ அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் பக்காவாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். குறைக்கிறதுக்கு மன்னிக்கணும் யுவர் ஆனர். சொல்லுமா. மிஸ்டர் ஆதித்யா சொன்னதை
என்னால ஏத்துக்கவே முடியாது. அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்களோட உழைப்புல உருவான நிறுவனம், லாபகரமான கம்பெனி. அத வஞ்சகமா அபகரிச்ச இவரு இப்ப ஏதோ என் மேல இறக்கப்பட்டு அதை என்கிட்ட தரதா சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியாது. எனக்கு சொந்தமான கம்பெனி முறைப்படி என்கிட்ட வந்து சேரணும். இப்ப சூழ்நிலையோட நிர்பந்தம் காரணமா கம்பெனிய என்கிட்ட வந்து ஒப்படைக்கிறதுக்கு முன் வந்திருக்காரு. ஆனா வாய் கூசாம என் மேல ஏதோ இறக்கம் காட்டுற மாதிரி போய் சொல்றாரு. இவரோட இறக்கம் எனக்கு தேவையில்லை யோரான. என்கிட்ட என்னோட கம்பெனி வர வேண்டியது என்னோட உரிமை. அது சட்டப்படியும் நியாயப்படியுமான முறையில என்கிட்ட வந்து சேரணும். யுவரானர், கம்பெனியை நாங்க ஒப்படைக்கான்ற நிலைமையில இருக்கும்போது அபியோட இந்த தேவையில்லாத பேச்சு அதனுடைய போக்கையே கெடுத்துருது சார். அப்படி எதுவும் ஆகாது சார். நியாயமா எனக்கு சேர வேண்டிய கம்பெனியை வேற வழியே இல்லாம திருப்பி எனக்கு கொடுக்கிற நிலைமையில இருக்காரு மிஸ்டர் ஆதி. அதுக்காக நான் ஏதோ ஃப்ராட் பண்ணி உன் கம்பெனி அபகரிச்சிட்டேன்னு சொல்றது அபத்தம். நான் இறக்கப்பட்டதான் இந்த கம்பெனி உனக்கு திருப்பி கொடுக்கறேன், புரியுதா? உன்னோட இறக்கம் எனக்கு தேவையில்லை. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். யுவரானர், அபியோட இந்த நடவடிக்கை இந்த கேஸோட போக்கையே தொலைச்சிரும் போல் இருக்க. சார், நீங்க என்கிட்ட வந்து ஒப்படைக்கிற என் கம்பெனி விஷயத்துல 1000 நாடகம் ஆடுறீங்க. அதையெல்லாம் நான் பாத்துக்கிட்டு உங்ககிட்ட பணிஞ்சு போகணுமா? என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ண சொல்ற? உன் கால்ல விழ சொல்றியா? சைலன்ஸ், சைலன்ஸ். மிஸ்டர் ஆதித்யா, உட்காருங்க. சாரி யோர் ஆனர். இத ரெண்டு தரப்பும் சுமூகமா பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். பட் ரெண்டு தரப்பினரும் உணர்ச்சி வசப்படுறது தேவையில்லாதது. நீங்க ரெண்டு பேரும் சமாதானமா போறோன்ற முடிவை எழுத்துப்பூர்வமா உங்க ஒப்புதல் கையெழுத்தோட கோர்ட்ல ஒப்படைக்கணும். ஆதித்யா தன்னுடைய ஷேர்ஸை அபிநயாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண டாக்குமெண்ட்ஸையும் 2 நாள்ல கோர்ட்ல ஒப்படைக்கணும். அதோட உங்க 2 பேருக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்கிற உறுதிமொழியும் கோர்ட்டுக்கு தரணும். இந்த நிமிடத்திலிருந்து நீங்க சமாதானமா போறத இந்த கோர்ட் ஏற்கிறது. மிஸ்டர் பால்நாத், மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன், நீங்க 2 பேருமே உங்க தரப்பினர் சமாதானமா போறதா கையெழுத்து வாங்கி கோர்ட்ல ஒப்படைக்கணும். அதுக்கு 1/2 மணி நேரம் நான் அவகாசம் தரேன்.